அண்ணாமலையே எங்களுக்கு போட்டியும் கிடையாது. அண்ணாமலை எங்களுக்கு ஒரு பொருட்டும் கிடையாது. என்னமோ பிஜேபி வந்து வளர்ந்த கட்சி மாரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் நீ நோட்டா கூட போட்டி போடுற கட்சிடா. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வேலையே கிடையாதுடா. எங்கடா கார்ப்பரேஷன் கக்கூஸ்க்கு ஓட்டு போய் எலக்ஷன் நின்னா அதுல போய் நின்னு போட்டு ஜெயிங்கடா. நீங்க என்னடா இந்த எலக்ஷன்ல வந்து சண்டை போட்டுன்னு இருக்கீங்க? பண்றது பாலிடிக்ஸ்ல எச்ச பாலிடிக்ஸ். இதுல என்ன உங்களுக்கு பெருமை வேற உங்களுக்கு? அதான் சொல்றேன் 2 விஷயம். இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் போட்ட பிளானு அவனுக்கு 2 பேர் தான் பிரைமரி ஃபோர்ஸ்னு ஊருக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பிரஸ் மீட்டையும் அட்டன் பண்ணிக்கிட்டு எல்லா பிரஸ் கிட்டையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஸுக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, தம்பி ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசுறவன் டாபிக்கு நீ வாங்கி நீ பப்ளிஷ் பண்ற. ஆனா கேட்கிற கேள்வி கரெக்டா கேட்கணும். அந்த கேள்வி எதுவுமே கரெக்டா இல்ல. டெய்லி ஒரு இஷ்யூ வருது உங்க நியூஸ்லயே தான் போடுறான். அந்த இஷ்யூ பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறேன் தலைவர் கிட்டயாவது? எதுவுமே கிடையாது. அண்ணாமலை சொல்லிட்டாரு, சீமான் சொல்லிட்டாரு, விஜய் கட்சியில இதை சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு இருக்க. மக்கள் பிரச்சனை எப்போ கேட்ப நீ? நீ மக்கள் பிரச்சனை என்னைக்கு கேட்ப நீ? கொடுத்த கொஸ்டின் 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் கேட்கற. அதுல ஒரு ஆன்சர் தான் அங்கிருந்து வருது. ஆனா அதை நீங்க பேட்டி கொடுத்துட்டாருன்னு போடுற. வாட் இஸ் ப்ரோ? வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. தம்பி நான் தான் திருப்பி சொல்றேன். இன்னொன்னுன்னா டிஆர்பி ராஜாவோட சன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசினாரு. எவனோலாம் வரான், அவன் இவன் வாடா போடான்றது ஸ்டேஜ்ல. நான் இப்பயே சொல்றேன். அதான் நான் இப்பயே சொல்றேன். பதவிக்கு தான் மரியாதை. அதுவும் எங்க தளபதி டீசெண்டா பேச சொல்லியிருக்காரு. அந்த டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி பேச ஒரு செகண்ட் ஆகாது. இந்த அவன் இவன் பேசுற பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணனா அப்புறம் எங்களுக்கும் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண தெரியும். அது எங்க தளபதி சொன்ன கட்டுப்பாடுக்காக சைலண்டா இருக்கும். சும்மா போற போக்குல அவன் இவன் சொல்றது நாங்கன்னா அண்ணாமலையா? இந்த சாக்கு இது ஃபன் எல்லாம் அண்ணாமலை கிட்டயும் இல்ல இன்னொரு பெரிய கோமாளி இருக்கு அந்த கோமாளி கிட்ட வச்சுக்கணும். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பேசினா அப்போ நம்ம பசங்க பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது சொல்லிட்டேன். அது பதவிக்கு மரியாதை எங்க தளபதி கட்டுப்பாடுக்காக உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே சைலண்டா. நீங்க பேசுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க நிறைய பாயிண்ட் எல்லாருமே சூப்பரா பேசுனீங்க. ஆனா என்ன கடன்னு கடந்து போயிடுறீங்க. ஏன்னா நீங்க அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அது 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 ஓரளவுக்கு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே புரியும். அந்த நம்ம இந்த டிஎம்கே பண்ண ப்ரொபகண்டா இன்னைக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் விஜய் காலத்து பாலிடிக்ஸுங்க. அதெல்லாம் ட்ரெண்ட்லேயே இல்லாத ஒரு ப்ரொபகண்டா. இது வந்து அவன் என்ன மைண்ட் செட்ல இது ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது நமக்கு அந்த தெளிவு வேணும். அவன் அவன் பேசதான் செய்வான். திடீர்னு பார்த்து கண்ணா பின்னான்னு பவர் ஸ்டார் ஒரே நாள்ல இவ்வளவு சரக்கு இறக்குறான்னா அப்பவே தெரிய வேண்டாமா அவன் எவ்வளவு பதட்டத்துல இருக்கான்னு? அவங்க போடுற ட்வீட்ல எல்லாம் ஒரு பதட்டம், கதறல், ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு முடிக்கணுன்ற பட்சத்துல மொத்தமா இறங்கி முடிக்கிறாங்க. இதெல்லாம் எடுபடவே படாது ப்ரோ. அதுவும் இப்ப இருக்கிற டைம் லென்த்ல டைம் பீரியட்ல சாரி. ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் கிட்ட இருக்க ஒரு அரசியல் புரிதல் கிட்ட ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அவுடேட்டட். இவங்க பேசுற பாலிடிக்ஸ்லாம் அந்த 60, 70 அந்த அந்த வயசுல அந்த ஜெனரேஷன் கடந்து போயிடுச்சு. இப்போ வர ஜெனரேஷன் கிட்ட எல்லாம் இந்த பாலிடிக்ஸ் எடுபடவே படாது இவனுக்கு. இது வந்து 90s பாலிடிக்ஸ். இது ஆக்சுவலா 90s பாலிடிக்ஸ் 90ஸ்ல பண்ற பாலிடிக்ஸ். ஓகேவா? இவனுங்க வந்து இந்த மாதிரி யாராவது வச்சு சைடுல இருக்கவனை வச்சு பேசுறது, யாராவது ஒரு முகம் தெரியாத ஒரு ஆக்டர் ஏதோ ஒரு படத்துல வச்சிருப்பான் அவனை வச்சு அவங்கள வச்சு பேச வைக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, பேசு, தப்பே கிடையாது. அரசியலுக்கு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். உனக்கு ஒரு முரண்பாடு இருக்கும். உங்ககிட்ட பிரஸ் கேட்கிறப்போ நீ அவாய்டும் பண்ணலாம், இல்ல உன் கருத்தும் சொல்லலாம். பேசு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ என்ன பேசுறன்னு தான் முக்கியம். அதுதான் கண்டென்ட். நீ பேசுற வார்த்தையும் நீ பேசுற பேச்சும் தான் அது முக்கியம். அது போய் வந்து தப்பா மீன் பண்ணி தப்பா பேசுற மாதிரி இருந்தா அப்ப இறங்கி தான் அடிப்போம். உனக்கு மரியாதை அவ்வளவுதான்ற மாதிரி. அவங்க இப்போதைக்கு என்ன ஒரு ப்ரொமோட் பண்ண பாக்குறாங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி இமேஜ டேமேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து அவன் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறான். நாங்க இமேஜ் டேமேஜ் பண்ற லெவல்ல எல்லாம் விஜய் இல்லங்க. இவன் என்ன அதான் சொல்றேனே, விஜய் பார்க்காத
இந்த கடைசியா ஒரு 20, 25 வருஷத்துல பார்க்காத ஒரு அவமானத்தை அவிங்க கிரியேட் பண்ணிற போறாய்ங்க. இல்ல சொல்றேன் இந்த டிஎம்கேல சேர்ந்து ஒரு 300 ஒரு அதிகபட்சம் உட்கார்ந்து ஒரு ஐடியா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஒரு யார ஒரு 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 இ- ஒரு 20, 25 ஐடியா இருக்கான். இவன் தான் மாறி, 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 மாறி புலம்ப போறான். என்ன இது இந்த 20 பேர் வந்து மொத்த அ என்ன மொத்த மக்கள் தொகையில எம்மாத்திரம் இந்த 30 பேருன்றவன். நல்லா உட்கார்ந்து பாருங்களேன், ஐடியா பாருங்களேன். ஒருத்தன் புரோபகண்டா போடுறான்னா, ஒரு ஒரு பேட்டர்ன் தெளிவா தெரியும். இந்த 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 4, 5 கூட்டங்க. ஏன்னா அந்த அந்த இவங்கள்ட்ட இருந்து மட்டும் தான் அந்த வீடியோ வரும். ஸோ விஜயோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்றதுக்கு பவர் ஸ்டார்லாம் கூப்பிட்டு வந்தான்னா, அப்பவே தெரியலையா இவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எந்த அளவுக்கு வேலை செய்றாங்கன்னு. இது 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 மெயினா வந்து எனக்கு இன்னொரு விஷயம். நீ வந்து அவரோட ஃபீல்டு வந்து நீ இப்ப தப்பா பேசுற. அவர் இருக்க ஃபீல்ட தப்பா பேசுறன்னா, முதல்ல திமுக காரன் ஒரு கணம் எடுத்து நீயே துப்பிக்கோ. ஃபர்ஸ்ட் நீ துப்பு. ஏன்னா நீ பேச போற டாபிக் எல்லாமே உதயநிதி அடிக்கும். அதுல சக்சஸ் ஆனவரை வச்சு நீ பேசுறியே, அதுல ஃபெயிலியர் ஆன ஒருத்தரை அப்ப நீ என்ன பண்ணணும்? ஓன் கண்ணாடி துப்பி அதுலயே நீ மூஞ்சில ஒட்டிக்கணும். அதுதான் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ரியாலிட்டி. ஃபீல்ட பத்தி பேசுற. ஃபீல்டு ஒர்க்ல அப்ப நீ இந்த ஃபீல்ட்ல யார் இருந்து வந்தா? ஏப்பா ஸ்டாலின் என்ன பண்ணாருப்பா? கலைஞர் என்னப்பா பண்ணாரு? நான் அதான் திருப்பியும் சொல்றேன். நீ வந்து ஃபீல்ட பத்தி திமுக காரன் பேசினானா, கண்ணாடி எடுத்து மூஞ்சில துப்பிக்கிட்டு அந்த எச்சை திருப்பி மூஞ்சில ஒட்டிக்கோ. அவ்வளவுதான். அதான் உனக்கு கரெக்டான வேலை. உன்னோட தகுதியெல்லாம் அங்கதான். நீ ஃபீல்ட பத்தி இன்னொரு பேசினா இதுதான் உனக்கு ஆன்சரு. எங்கிருந்து வந்தாரு உதயநிதி? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? கலைஞர் எங்கிருந்து வந்தாரு? இன்னைக்கு நான் ஒரு பேட்டி பார்த்தேன். அது நியூஸ் ஐடினா தந்தியே தெரில. வீரராகவன் வந்து அதுல வீர விக்னேஷ் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் பேசினாரு. நம்ம ரெட் ஜெயண்ட பத்தி பேசினா இவங்க வந்து பர்சனல் அட்டாக் போறாங்க. நம்மால் திருப்பி சொல்லியிருப்பாரு. நம்மால் திருப்பி சொல்லிட்டாரு. நாங்க வந்து கண்ணியமா எங்க தளபதி சொன்னனால பேசுறோம். உங்களுக்கு உளவுத்துறை இருந்தாலும் எங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும். அதை சொன்னா உங்களுக்கு தான் அது மரியாதை இல்லாம போயிடும்னு சொன்னாரு அழகா. அதுதான் ரியாலிட்டி. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அப்படியே போற போக்குல பேசிட்டு போறதுக்கு என்ன இது? என்ன இது வாக்கா சண்டையா? இல்ல தண்ணி வண்டிக்கு சண்டை போட்டுன்னு இருக்கோமா? பாலிடிக்ஸ் பண்ணு இருக்கோம் தம்பி. எல்லாம் ஒழுங்கா பேசு. இங்க உட்காந்துக்கிட்டு அது வந்து பொசிஷன்ல நின்னுட்டா என்ன வேணா பேசலாமா? இந்த இல்ல ப்ரோ பொசிஷன் இன்னும் 1 இவ்வளோலாம் வருஷம் தான். ஐயோ இங்க பாருங்களேன் மான்ஸ்டர் இவ்வளோலாம் நீங்க ட்ரிகர் ஆகவே தேவையில்லை ப்ரோ. நான் சொல்றேன் அவனுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி என்னத்தையாவது பேசணும்னா இவங்க வந்து நம்மள கடிக்க வருவாங்கன்றது அவனுடைய எதிர்பார்ப்பு. அவனுடைய பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிகர் பண்ணி விடணும். ஒரு அஜெண்டா செட் பண்ணணும். ஏன்னா இப்படிலாம் பேசினா கடந்து கத்துவாங்க. இப்ப ஒரு ரீசென்ட்டா ஒரு 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 1 மாசம் 2 மாசமா பார்த்திருந்தீங்கன்னா, நானும் நெறைய கேஸஸ்ல போயிட்டு அதர் லெசன்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். யாரும் இல்லையேடா, யாரும் இல்லையேடா, எவனும் வர மாட்டேன்றானேடா. அவங்களுக்குள்ள ரோல் ப்ளே பண்ணிக்கிருவாய்ங்க. சரி நீ தான் விஜய் கட்சியிலருந்து வர சொல்லு. ஐயோ! அவிங்க நெலைம படு மோசமா இருக்கு ப்ரோ. தற்கூரி பயல்களுக்கு சம்பளம் வாங்கணும். எம்புட்டு வாங்குறாங்கன்னு தெரியல. ஏதாவது பேசினா தான் காசு குடுப்பாய்ங்க போல இருக்கு. 200 தற்குறித்தனமா எனக்கெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். ஏன்டா 75 வருஷம் கட்சி அரசியல் பண்றீங்களா? ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உள்ள உட்கார்ந்து. நீ தான் டிஎம்கேன்னு வச்சு இது திமுக தாவாக்கான்னு வச்சுக்க. நீ எப்படி பேசுவ? நினைச்சேன். அட தற்குறி பயலுவலிகளா. நீங்க வந்து அண்ணாவ பத்தி பேசுறீங்க, பெரியார பத்தி பேசுறீங்க. உங்க பாலிடிக்ஸ் பண்ற லட்சணம் என்னன்றது இப்பதான்டா எங்களுக்கெல்லாம் தெரியுது. சோ அவிங்க இந்த இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, இவ்ளோ மைண்டுக்கு ஏத்திக்கிட்டு அந்த ஐயோ அளவுக்கு இல்ல டென்ஷன் ப்ரோ. ஆகுறது இது ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்டேஷனே இல்ல ப்ரோ. இதெல்லாம் ஃபர்ஸ்டேஷனா? நம்ம ஃபர்ஸ்டேஷனா வாயில பூவாசையா பூவா வரும். அந்த பூவெல்லாம் பேசுறதே விட்டாச்சு. நல்லா பூவா பேசுவோம் நம்ம. நம்மளுக்கு எது அதெல்லாம் நம்ம அதுதான் ஃபர்ஸ்டேஷன். இதெல்லாம் ஃபர்ஸ்டேஷன் இல்ல. ரொம்ப டீசென்ட்டா பொலைட்டா இவங்கள சொல்றது டீல் பண்றது. மேல யாரு இது? முக்தாரு. ப்ரோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. முக்தார்லாம் எப்படி தெரியுங்களா? ராபிஸ் போடாத நாய். ராபிஸ் இங்க முக்தார் ஆமா. இதெல்லாம் பார்த்து நல்ல காமெடி கண்டென்ட் ப்ரோ. அதெல்லாம் உட்கார்ந்து நல்ல என்டர்டெயின்மென்ட் பீஸ். முக்தாரை யார் தெரியுமா லெஃப்ட் ஹேண்ட்ல அதுவும் சுண்ட விரல டீல் பண்ணுது? நல்லா உங்களுக்கு தெரிஞ்சானா மன்சூர் அலிகான் தான். மன்சூர் அலிகான் வீடியோ போய் பாருங்க முக்தார் என்ன ஆயிருப்பான்ட்டு. நீங்க ஏன்னா ஒரு மனநிலை சரியாதவருக்கு நீங்க அவனை அப்படிதான் டீல் பண்ணணும். புரியுதா? ஒருத்தன் வந்து எப்படி இருக்கானோ அவனுக்கு அந்த மாதிரி தான் டீல் பண்ணணும். டீசெண்டா பேசுறவங்க போய் இப்ப டிஎம்கே கார்கிட்ட பேச சொன்னா வச்சுங்க பேச முடியாது நம்மளால. லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது திருப்பி பேசினா சக்தி ப்ரோ அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. அதை நம்மள கடிக்க வருவானுங்க.
புரியுதா? சோ இப்ப டிஎம்கே அப்படித்தான். நம்ம ஏதாவது டீசென்ட்டா பேசினா கூட, நம்ம இன்டர்னலா பர்சனல் விஷயத்த பத்தி பேசி அடிக்க வருவாங்க. இந்த முக்தார்லாம் அப்படிதான். இதெல்லாம் மேஜரா என்ன தெரியுமா? இவங்களெல்லாம் அந்த நாய்க்கடி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ஆளுங்க இவங்கலாம். ஏன் அப்படி டீல் பண்ணும்? அவ அவள அவ அவ்வளவுதான் ப்ரோ. அவைங்க வந்து அவங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அவைங்க இந்த கடந்த கால அரசியல்ல இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, எவனாவது ஒரு காமெடி பீஸ இறக்கணும்னா நம்ம இது பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி விஜய் கிட்ட எல்லாம் செட்டே ஆவாது. ஏன்னா, ம். விஜய் அஜித்த வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுவே அதுவே செட் ஆகல. ஆ தாக்கு பிடிக்க முடியல. இவங்க என்ன மைண்ட் செட்ல பவர் ஸ்டார் இறக்குறாங்கன்றதெல்லாம் எனக்கெல்லாம் ஐயோ ப்ரோ! இது பார்த்துட்டு அவன பத்தி சிரிப்பு. பேசவே பேசாதீங்க ப்ரோ. எனக்கு பூவா வந்துரும். இவன் ஒரு ஆளே இல்ல அவன இல்ல. பேட்டி எடுத்து, இத வேற போட்டு, இன்னும் இன்னும் நல்லா எனக்கு என்ன தெரியுமா இருக்கு? இல்ல மாஸ்டர் ப்ரோ. அத நம்ம வந்து அவரு பேசுறோம் அவரு பாரு. ஏகப்பட்ட பண பிரச்சனையில இருக்காராம். பண பிரச்சனை என்ன அந்த ரோஸ்டர். அந்த அந்த பூ மாரி ஒரு வாட்டி ஜெயில்ல உட்கார்ந்துருந்துச்சு 6 மாசமோ, 1 வருஷமோ. இல்ல இல்ல. அதான் திமுகல இருந்து ஹெவி பேமெண்ட் போயிருச்சு போல இருக்கு. போட்டு எங்களுக்கு போச்சு. கண்டென்ட்க்கு ஆளே இல்ல. எரியலாம் இல்ல 200 தான் என்ன பேசினாலும். ம். இப்ப அப்கிரேட் ஆகி 300 குடுக்குறாங்க போல. வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு கண்டென்ட்க்கு ஆளே இல்லடா. எங்க ஐடி செல்லும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வெளிய போனாலும் தூக்கி போட்டு எங்கள மிதிக்கிறாங்க. யூடியூபும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ண தேடுவோன்ட்டு வடிவேல பிடிச்ச மாரி எங்கிட்ட போய் தேடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து அன்னைக்கு அவங்க நரேட்டிவ் செட் பண்ணும்போது இந்த அளவுக்கு சோசியல் மீடியாலாம் இல்லங்க. பேசுறதுக்கும் ஆள் இல்ல. அந்த காலத்து பாலிடிக்ஸ்லாம் பேப்பர் பாலிடிக்ஸ். நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது, இல்ல டிவில பார்க்கறது இவ்வளோதான் இருந்தது. சோ அதுக்குள்ள அவருக்கு ஒரு 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 மாரி இமேஜ கிரியேட் பண்ணிட்டாய்ங்க. ஒரு ஒரு அவருக்கும் உடம்புக்கு முடியல பாவம். ப்ரோ அந்த 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 ஆள் உடம்புக்கு வந்து ப்ரோ முடியாததெல்லாம் விஜயகாந்த் சார் அவர் வந்து எப்படி தெரியுங்களா? ஹானஸ்டி ப்ரோ அவரு. எக்ஸாக்ட்லி. ஹானஸ்ட்டா இருக்கிற ஒரு மனுஷன, நீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்க தெரியுமா கோவம் வரும்? சில பேர் வந்து விஜயகாந்த் சாரோட ரியாலிட்டி நேச்சர் என்ன தெரியுமா? அவர் வந்து கோவப்படுவாரு. கொஞ்சம் சீக்கிரமா அவருக்கு வந்து கோவம் வந்துரும். அது கோவத்த வந்து வெளிக்காட்டிடுவாரு. ஆனா தங்கமான மனுஷன். அது எக்ஸாக்ட்லி. வந்து ஆமா. அத பார்க்கல இவனுங்க எவனுமே. அவரு தங்கமான மனுஷன். டேய்! அவர மாரி இங்க யார்றா வந்து டெய்லியும் வந்து சாப்பாடு போட்டு, அ வயிறார சாப்பாடு போட்டு இலவசமா பண்றது? எக்ஸாக்ட்லி. 70 வருஷம் பேண்ட கட்சி வச்சுட்டு இருக்கீங்களாடா, சாப்பாடு போடுறீங்களாடா? ஆ கட்சி மீட்டிங்க போட்டு கூப்ட்டுனுருக்கிறீங்க. அதுக்கும் குடிக்க குவார்டர குடுத்துட்டு, வரவனையும் நாசம் பண்ணி, அந்த அதான் அம்மா ப்ரோ உணவகத்தெல்லாம் ஒழுங்கா க்ளோஸ் குடுக்க பண்ணணுமே மாட்றாரு. மான்சு. அம்மா உணவகத்தெல்லாம் க்ளோஸ் சாப்பாடுலாம் பண்ணணுமே. போட மாட்டோம். ம். சாப்பாடுலாம் போட மாட்டோம். பார்க்கிங் பண்ணி பிரியாணி வாங்கிப்போம். எங்க ஓகே. பூமரே அதுக்கே அடிச்சுக்கிறானுங்களே. அதுக்கே அன்னைக்கு அடிச்சுக்கிறானுங்களே. பிரியாணி குடுக்குற இடத்துல பீஸ் இல்லன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறானுங்களே. ஐயோ! டிஎம்கே பாலிடிக்ஸ் செம சிரிப்பா இருக்குப்பா. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தாங்க அதாவது சோப்பு சண்டை வருதுன்னு பிரியாணி கடைக்கு போவோம். பாக்ஸிங்ல 4 தூக்குடா அண்டாவ. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படியே கண்டுபிடிச்சான். பாக்ஸிங் எல்லாம் பண்றேன்னா சத்தியமா அவன் திமுக காரனா தான் இருப்பான் அப்படின்னுவான் அந்த எப்பா ஊர்காரனே. பாக்ஸிங்கே தப்பா சொல்ற. பிரியாணி திருடுறவனா தான் திமுக காரனா இருப்பான். கரெக்ட்டா சொல்லு. கரெக்ட். பிரியாணிய காசு குடுக்காம திருடுறவன் திமுக காரனா இருப்பான். ஐயோ! அவன் தான் ஐயோ! திமுக காரன். திமுகக்கும் பிரியாணிக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு எப்பயுமே. ஓகேவா? நீ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அது இல்ல ஒரு தடவை பிஜேபி ஃபங்க்ஷன் அப்ப கூட பிரியாணி தூக்கின்னு போய்க்கிறானுங்க. அதனாலதான் இதுல அவங்க 2 பேரும் தான் போட்டியே. யார் பிரியாணி தூக்குறது ஓசிலன்னு. ஐயோ! எனக்குலாம் சிரிப்பு. அவனுக்கு பிரியாணி எல்லாம் போடுறானுங்களா பிஜேபி? ஓ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானுங்களா? அவனுங்க ஆமாங்க. சைவ பிரியாணி தானடா போடுவானுங்க. அவனு அன்னைக்கு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி. டேய் நல்லா படுறா பொங்கலா இருக்கட்டா சக்கரை பொங்கலா இருக்கட்டா அதை வீடியோ எடுத்து பிரியாணின்னு இருப்பானுங்கடா. சலிக்காம டேய், பொங்கல் இருப்பானுங்க. பொங்கல் சொன்னா எவனும் வரமாட்டான். போடு பிரியாணி டைட்டில் போடு. இப்போ வருவானுக்கு போற எல்லான்ட்டு லைன்ல நின்னோடனே தட்டுல பொங்கல் வச்சிருப்பாங்க. அப்படியே அப்படியே மாறிட்டு என்னப்பா இது பீப் பிரியாணி வேணாம் அது என்னப்பா போடுறீங்க அதை கூட அது அதெல்லாம் வந்து அவனுக்கு அதனால இந்த டிஎம்கே ஐடி செல்லு சரியான நான் பார்த்ததுலயே என்ன இருக்கிறதுலே அல்டிமேட் என்டர்டைன்மெண்ட் குரூப்னா இந்த டிஎம்கே தாங்க. என்ன நல்லா காமெடி பண்ணுவாங்க. உட்கார்ந்து அவங்க ட்வீட் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன். அந்த மொத்தமா அந்த ஆட்டு மந்தையில திறந்து விட்டாங்கன்னா ஆடு அப்படியே வரிசையா வெளியே ஓடும். அப்படியே திரும்பி அப்படியே உள்ள ஒண்ணா போகும். அது மாதிரி அங்க இருந்து கட்டளை வந்துருச்சுன்னா மொத்தமா வரிசையா ஓடுவாங்க. பார்த்து என்ன அண்ணாமலையா சொல்றீங்க? அதான் முன்ன மாதிரி டிஎம்கேல வைக்க மாதிரி பேச்சாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம பசங்களே போர் அடிச்சிருக்கோம். அவங்க மேடைக்கு மேடைக்கு ஏறி ஏதோ வரலாறு எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம இது போயிருப்பாங்க. இவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு மொத்த பேருக்கு அரசியல் அதுதான், அதுதான், exactly. அடி மிதி
இவனுக்கு நான் இனிமேட்டு வைகோ மாதிரி போராட்டம் பண்ண போறேன். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், ஐயோ மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், சின்னவரிடம் மன்னிப்பு கேள், இல்ல மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், தாத்தா கிட்ட மன்னிப்பு கேள். எங்க ஸ்டாலின் தாத்தா வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க தாத்தா சும்மா இல்லடா. விசாலா உள்ள போயிட்டு உண்மை ப்ரோ, நம்ம ட்விட்டர்ல போயிட்டு அவங்க போடுற ட்வீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யாத்தாடி யாத்தோ வரவன் போறவன் எல்லாம் மிதி வாங்குறாங்க. நான் நினைப்பேன், ஏண்டா ஐயோ என்ன ஒருத்தனும் உங்களை மிச்சம் வைக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் அவங்க நம்ம 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 தோழர்கள் அவங்கள மிதிக்காத ஆளே கிடையாதுங்க. போற போக்குல அடே நீ ஒரு ஆளா என்ன அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. சும்மா உட்கார்ந்துட்டு வரலாறு வரலாறுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரலாறு எல்லாம் கடந்து போயிருச்சுடா. இன்னைக்கு தேதிக்கு என்ன பாலிடிக்ஸ் வேணுமோ அதை பேசுறான்னா அது இந்த கடைசி 5 வருஷத்தை பத்தி வாய திறக்க மாட்டேன்றாங்க ப்ரோ. சொல்லுங்க சாரி இருங்க. அவங்க வந்து கலைஞரோட பெண் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க. பெண்ணுல இங்கு காலி ரொம்ப நாள் ஆச்சு, ஓகேவா? அந்த பெண்ணுல இங்கு காலி ஆச்சுன்னு தெரியாம இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. நீ எழுதுறது உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல நீ என்ன எழுதிட்டு இருக்கேன்ட்டு. அதுல என்னதான் இருக்கு, நீ கரெக்டா படிச்சு சொல்லணும். இல்ல கலைஞருக்கே அந்த பெண் வாங்கி ஊத்தது சீமானு சொன்னாங்க. கலைஞர் பாக்கெட்ல இருந்து இப்ப பேனா மெசேஜ் ஆயிடுச்சான். உடனே தான் பாக்கெட்ல இருக்கிற பேனா எடுத்து கொடுத்தாராம் சீமான். அந்த பெண்ணு எதுல பண்ணதுன்னு கேள்றா. ஆமா ஓடா. இல்ல ஒரு படத்துல கூட வரும், ரெட்டு பேனா கேட்டா வாசு தரமாட்டான் சார். அதான் சார் ப்ளூ பேனாலே கிரிக்கிட்டு. நேத்து கட்சி தொடங்க நம்ம எல்லாம் திமுகவை கலாய்க்கிறாங்க. நாங்க இன்னைக்கு தொடங்கினாலும் கலாய்ப்போம், நாளைக்கு தொடங்கினாலும் கலாய்ப்போம். நான் கூட பாருங்க என்னமோ நினைச்சேன் ப்ரோ, கலாய்க்கணும்னா முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிருக்கணுமா என்ன? But I don't care. இல்ல நடுவுல நீங்க இத பேசும்போது வாரிசு அரசியலை பத்தி பேசுனீங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த சாரி நம்ம இந்த மன்னராட்சியில இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தது இல்ல, நம்ம அவங்க கொண்டு வர நரேட்டிவ் எல்லாம் தளபதிக்கு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், விஜயகாந்த் பையன் கூட தான் பாலிடிக்ஸ் வந்தாரு, அவரால் நிக்க முடிஞ்சதா? ப்ரோ அவர் வந்து கருவிலே பாலிடிக்ஸ் கத்துக்கணும் ப்ரோ, தெரியாதா? அடே கருவுல என்னென்ன கத்துக்கிற வேண்டியத கத்துக்கிறல. நான் சொல்லலப்பா, எங்களை போட்டு பாடாப்படுத்துறீங்களா? அவங்க சைடு சொன்னதுதான், நானா சொல்லல. இதே கரெக்டா சொல்லு. என்ன சொன்னாரு? டேய் நாங்கெல்லாம் கருவுல இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டு தியாகம் பண்ணிட்டு சர்க்காரோட நிறைய சர்க்கார் படத்தோட நிறைய சிங்க் ஆகுது. அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு அரசியல் வர்றது வந்த கூட அங்க வில்லி பார்த்தா நான் கருவிலே கிரிமினல்னு சொல்லுவோம், இங்க பார்த்தா கருவிலே அரசியல்வாதின்றாங்க. நிறைய சிங்க் ஆனா ஒண்ணு, அஜித் பாக்ஸ் ஆபீஸ் ஒரு ரீல்ஸ், அஜித் உதவி செஞ்சாருன்னு சொல்ற ஒரு ரீல்ஸ், சீமான் ஒரு ரீல்ஸ் கூட அதிகமா விடுறான்டா. கருவிலே ஜெயிலுக்கு போனவங்க. இப்ப பூமரு எல்லாரையும் வலிச்சு எடுத்து ஒரு அடி, ஒருத்தனை மட்டும் அடிக்க இல்ல மாஸ்டர். இப்ப லாஸ்டா பாரதி ராஜா அங்க பையன் செத்தாருல மனோஜ், அதுக்கு அஜித் எடிட் போட்டு யூடியூப்ல பாத்துக்கிறான் அந்த வீடியோ. உண்மை நம்பி அஜித் வீடியோவா? அஜித் போய் மனோஜ் வீட்டுக்கு போனாப்ல, இறந்த மனோஜ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை. அவ்வளவு இறங்கிட்டீங்களாடா? பொம்மர் ஐடியில இருக்குது பாரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல மான்ஸ்டர் அவர் எப்படி ஃபார்முலா காரோட வந்துட்டாரா? ஆமா ஆமா, என்ன ஏதோ கார் எத்த கார்ல வந்தாரு? ஃபார்முலா கார்ல தான், ஃபார்முலா கார் ட்ரெஸ்ஸோட வந்துருக்காரு. திமுக வந்துட்டு அந்த எலெக்ஷன் ஓடி சொன்னது 70% நிறைவேற்றின மாதிரி இதுவும் நிறைவேற்றிட்டாரு ஏகே. இது 70? ஆமா தெரியாதா? 70% சொன்னதை முடிச்சு 200 ரூபா வாங்கிட்டடா. 200 ரூபா வாங்கிட்டடா.
ஏன்னா 600 வளம் பத்தாது. இப்போ 300 ப்ரோ. மினிமம் 20K. இல்ல அதுல இல்லை என்றால் ஐ மினிமம் டோன்ட் கேர். மினிமம் 10% பண்ணிருக்கான்றதே ஊழலா தான் இருக்கு. ஆமா 70க்கு போயிட்ட. 70%. 70% வந்து ஓஎல் ப்ரோ. ஆட்டே போட்டது பண்ணது இல்ல, ஆட்டே போட்டது. கொள்ளடிச்சது. ஏய் நம்ம வந்து இல்ல எப்படி தெரியுமா டிஎம்கே நேத்து வரமெண்ட் நேத்து அடிக்கணும். பாடி சோடான்னு பேர் வச்சவளா கட்சியை கலாகிறான். ஆனா இங்க 70 வருஷ கட்சி யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஐ டோன்ட் கேர். என்னது ஐ டோன்ட் கேர். ஆக 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 ஆலமரம் மரம் கல்ல இருந்தாலும் ப்ரோ எனக்கு பேனர் தெரியாது. அடிக்க முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் சரியான பூமர் எடுத்து போட்டிருக்காங்க அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குரூப்ல. அவன் கொடுக்குற ஐடியா எல்லாம் ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. டேய் என்னடா ஐடியா கொடுக்குறீங்க? பெறப்பட்ட ஆனா தொகை இல்ல 200 ரூபா. இல்ல எனக்கு என்னன்னா பவர் ஸ்டாரை கொண்டு வந்து விஜய் பக்கத்துல நிறுத்தினா விஜய்க்கு மவுஸ் போயிடும்னு அலெக்ஸ் காமெடியா இல்ல இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது ஒரு example கையெடுத்து பாரு. கும்பிடணும்யா. எந்திரன் படத்துல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ரோபோவை கண்டுபிடிச்சு வச்சுட்டு பயிற்சி விடுங்கன்னு போனோடனே சந்தானக்கார கெட்டவாட்ட கத்து கொடுப்பானுங்க. அது திருப்பி ரஜினியே இல்ல ஆளுங்க தான் டம்மியா இருக்கானுங்கன்னு பார்த்தா அடியாளுங்க டபுள் மென்டலா கிடைக்குது. நல்லா வந்து சொல்றேன். என்ன ஆச்சுன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பல கோடி ரூபாய் காசு வாங்கி இதுதாங்க அரசியல் இப்படிதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கொடுத்தான். ஓ இதுதான் அரசியல் அந்தாத வெளியே அமைச்சிட்டு இப்ப உனக்கு பண்ணிக்கிறானுங்க பாரு ஸ்டாலின அந்த ரோபோ மாதிரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானு. புறாவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திணி போடுறீங்க. ப்ரோ அந்த கேமராமேன் சூப்பர் ப்ரோ. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு டவுட். புறாவை எப்படி இவனுங்க விட்டு வச்சாங்க? அவங்க இந்நேரத்துக்கு அதை சுட்டு சாப்பிட்டு இருப்பானுங்களே. இவங்க எப்படி அந்த புறா விட்டு வச்சாங்க எனக்கு புரியல. அதுவும் நல்லா நோட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா கெஸ் பண்ணி சொல்றேன்ப்பா. எத்தனை மணி வெயில்ல அவர் போட்டா தெரியல. நைட்ல போட்டு புறா வந்து சாப்பிட்டா கூட ஓகே. அடிக்கிற 12 மணி புறா பறந்து வரும்போதே சிக்கன் ஆயிடுமே, 65 ஆயிடுமே. இதுக்கப்புறம் என்ன அது சாப்பிட்டா பிடிச்சிருக்கதெல்லாம் இல்ல பார்க்கும்போது இல்ல தெரியும். இல்ல ஒண்ணும் இல்ல ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பக்கத்தெருல ஒரு கிடக்குது அங்கதான் புறா வாங்கிட்டு வந்தோம். அங்க தள்ளி விட்டுருவோம். சும்மா ஒரு 2 புறா வாங்கி அங்க நிக்க வச்சுக்கிட்டு ப்ரோ அதெல்லாம் அல்டிமேட் காமெடி. அதான் சொல்றேனே. இது இன்னொரு ஹைலைட் பாத்தீங்களா? அந்த போட்டோவை டீகோட் பண்ணலாமா? கையில சிட்ஜு வச்சு போட்டிருந்தாரு. நாய்க்குட்டியா எனக்கு சிட்ஜு பாக்குது. எனக்கு புரியல. என்ன கையில வச்சுட்டு புறாக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. வெரி ராங். இல்ல விஜய் சூப்பர்ல விஸ்வரூபம் படம் பார்த்திருக்காரு. அதுல கையில வந்துட்டு புடிச்சுதான் இது பண்ண இருப்பாரு. ஆனா அந்த புறாக்கு காலில் ஏதாவது ஒண்ணு கட்டி இருக்கும். அது கெமிக்கலி. இது எதுக்கு கையில புடிச்சுக்கிறாருன்னு தெரியல. இருக்கட்டும். உண்மையிலே சொல்றேன் செம்ம கண்டென்ட் கொடுக்க போறாங்க அவங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்க்கு கையெடுத்து போறாங்கல்ல ஐயா கொடுத்துனுக்குறாங்க ப்ரோ. நம்ம நிலைமை பாத்தியா? ஆர்டி கக்கூஸ்ல ஊழல் பண்ணவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன கேட்டா இல்ல என்ன கேட்டா இது ஒரு நிமிஷம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா ஏதாவது அணில ஏதாவது அவங்க மரத்தலையில ஏதாவது ஒண்ணு இருக்குதா இல்லைங்கனாவது வாங்கிட்டு வந்து அணில வந்துட்டு ஸ்டாலின் கையில வச்சுக்கினேன் ஏதாவது சோறு விட்டுற மாதிரி சத்தியமா ஏதாவது ஒரு போட்டோ வரும் என்கிட்ட. ஏன்னு கேட்டா இல்ல சத்தியமா வரும் எனக்கு. இது நோட் பண்ணிக்க. அன்னைக்கு என் ஞாபகம் வரும் உனக்கு. ஏன் தெரியுமா இது வரும்? கேட்டா நம்மள ட்ரையா பண்றாங்க. நாங்களே ஊருக்குள்ள அணில கெத்தா சுத்துற ஆளுங்கடா. எங்களை கொண்டு போய் கரண்ட் அடிக்கடி போகும்போது சொன்னானுங்கல்ல அணில்கள் தான் ஒண்ணு இல்ல. அது எந்த ஆச்சு? ஒரு கற்பனை திடீர்னு ஸ்டாலின் சார் வந்து சாப்பாட்டுக்கு உட்கார்றாரு. துர்கா மேடம் வந்து சேமியா வைக்கிறாங்க. என்னம்மா இன்னைக்கு அணில் சேமியாங்க? எது அணில் சேமியா? அணில் என் வீட்டுல சிகப்பு லைட்டா ஏற்கனவே ஒரு மீம் கூட நம்ம ஆளு போட்டது என்னன்னா பாயசம்னாரு. அதான் ஊப்பிங்களுக்கு வந்துட்டு மீல்ஸ் வந்துட்டு சரவண பவன்ல ஆர்டர் பண்றாங்க. இது என்னதுன்னு கேட்டா பாயசம். அதை மட்டும் தூக்கி வெளியே கிடச்சு நீங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு. ஏன் ப்ரோ அந்த டேபிள் மேல போற துணி பாத்துட்டு இருக்க ராவுலியா ரேட்டுக்கு? அப்ப இனிமே வந்து டிஎம்கே கார அணில் சேமியா சாப்பிட மாட்டாங்க. அணில் சேமியா, அணில் அப்பளம், அணில் பேர் இல்ல அணில் எல்லாம் இது எந்த மசூதியில தேடுன்னு தெரியல.
பாரு விட்டா விஜய் டிவி பேரே மாத்த சொல்லுவானுங்க. ஆமா விஜய் டிவி பேரை மாத்துங்க, நல்லா இல்ல, வேற ஏதாவது வைங்கன்னு. bro. தந்திக்கு நியூஸ் நீங்க கலர் கவனிச்சீங்களா? மாத்தணும் நம்ம கொடிக்கு வந்த உடனே ஆ, தந்தி டிவிக்காரன் ஃபாண்டே blue இதுவே color ல மாத்திட்டான். தந்தி டிவி கலர் தான் மாத்தி விட்டான். blue light. லோகோவை. சாயனா ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஆனா அவங்க டிஎம்கே வந்து இந்த இந்த அணில் டேக் எல்லாம் போட்டு கலாய்க்கலாம்னு பார்த்தாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. நான் பாருங்க, நான்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல ஃபுல்லா பப்ளிக் இந்த என்னது கார்பரேஷன் கக்கூஸ்ல நின்று டிஎம்கேவோட எழுச்சி, டிஎம்கேவோட ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு நான் போட்டோ போடுவேன். கக்கூஸ்ல ஊழல் பண்ணிட்டு கண்ணா இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு கண்ணா யூசி ப்ரௌசர்ல அஞ்சு வாரத்துக்கு ஏன் கடா நாங்க எங்க கிட்டே வா. இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த டிஎம்கேவோட ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கம்மியாயிரும். நிறைய ட்ரோல் வீடியோ தான் இருக்கு இப்ப. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். இல்லாட்டி சும்மா அந்த வீடியோ இந்த விளம்பரம் அந்த விளம்பரம் இப்ப கொஞ்சம் அஜெண்டா மாறிடுச்சு போல இருக்கு இவங்களுக்கு. ப்ரோ நம்ம பசங்க கிட்ட நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் லேக்கா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷனை பக்காவா போடுறதுக்கு லேக்கா இருக்கு. எங்க போய் இந்த டேட்டாஸ் எடுத்து இந்த டேட்டாஸை வந்து நம்ம கேதர் பண்ணி இதுல எது ஊழல் பண்ணியிருக்காங்க, இந்த ஊழல் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் லேக்கா இருக்கு நம்ம பசங்களுக்கு. அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம பசங்க போட்டு அடி அடின்னு அடிச்சுடுவாங்க. நைட்டு பகல் பக்கம் 24 hours அடிக்கிற அடியில கதறுவாங்க. முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளவுதான் இவங்க நிலைமை. இதெல்லாம் தெரியாம இருக்கிற வரையும் தான் இவங்க அரசியல் பண்ண முடியும். நம்ம கிட்ட தெரிஞ்சிச்சு முடிஞ்சு போச்சு சோழி. சிம்பிளா சொல்றேன், அது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தெரிஞ்சா கூட சோழி முடிஞ்சது. அதுல ஒரு பாட்டு தான் இந்த கக்கு சூழல். ஓகே, அதுல ஒரு பாட்டு தான் கக்கு சூழல். என்ன கக்கூஸ்ல ஊழல் பண்றோம்னா பாத்துக்கியா? இதெல்லாம் அநியாயம். சாப்பிடுறதுல பண்ணுவானுங்க, இல்ல சாப்பிடுறதுல பண்ணுவானுங்க, சாப்பிட்டு போறதுல கூட பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற, நிம்மதியா போக கூட. இனிமேல பாத்ரூம் நீ வேற வாழ்றதுதான் கஷ்டம்னு பார்த்தா டாடி ஆச்சுல. தாத்தா சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல ஒரு படத்துல இது எப்படிதானே ஒரு படத்துல எம்எஸ் பாஸ்கர் சொல்லுவானே, அதான் அந்த போலீஸ்கார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு வெக்காருன்னு தான். வெக்காரு என்ற வார்த்தையை நான் எனக்கு இது பொறுத்தவரை நான் இதுவரை கேட்டதில்லை. அந்த மாதிரி தான் வெக்காரு. நல்லா காமெடியா பேசிட்டு நீங்க அப்பப்ப சீரியஸா கொண்டு போயிடுறீங்க டிஸ்கஷன். எனக்கு டிஎம்கே வந்து இந்த ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ பார்க்கும்போது நல்ல என்டர்டைன்மெண்ட்டை தான் ப்ரோ பாக்குறேன். நான் அதை தாண்டிலாம் அவங்க ஒண்ணுமே பார்க்கல. அவங்க பண்ற பாலிடிக்ஸ்ல பேசுற இவங்க அடிக்கிற காமெடியை பார்த்தே நமக்கு இங்க டைம் இல்ல அரசியல் சீரியஸ் தான். ஆனா டிஎம்கே பண்றதெல்லாம் ஜோக்கர் வேலை. ஏதாவது சீரியஸா பண்ண ப்ரோ, அதுவும் இந்த சுத்திலும் இல்ல. இன்னைக்கா நேத்தாந்தல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேத்து பேசிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்னன்றான்னா, நீ யார் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தியோ, யார் கூட இது பண்ணிட்டு இருந்தியோ, யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தியோ, நீ சொல்ற எல்லா அஜெண்டாவும் உதயநிதியும் பண்ணிட்டு அவரு டான்ஸ் ஆடி. ப்ரோ அவன் பூமர் மாதிரி பேசுறான். நீயும் அது ஒரு கண்டென்ட். இதெல்லாம் இந்த மாதிரி இடுப்ப பாத்தியா நீ? அத ப்ரோ அந்த இடுப்ப பாத்தியா நீ? டான்ஸ் ஆடுனியா? அதெல்லாம் 70s 60s சொன்னேன்னா ஒரு பெரிய ஒரு பரபரப்பா போற நியூஸ். 2020 இப்போ கான்ட்ரோவர்சியா பேசி அவனை பத்தி தானே பேசுறீங்க. ஆமா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீச் எல்லாம் வந்து சிட்டில பேச மாட்டானுங்க, எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. பாமர மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போயிட்டு பேசி 4 பேர் சிரிக்கிறான், ஓட்டு விழுந்துட்டான். வடிவேல் சாரி ஒன்னு சொல்றேன், சிட்டில மட்டும் எஜுகேஷன் பீப்புள் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆனா என்ன நீ சொல்றனா டிஎம்கே அதிகமா இருக்க ஏரியான்னு சொல்லு. கரெக்டா நாங்க அப்ப புரிஞ்சுக்கிறோம். சொன்ன வேர்டு டிஎம்கே எங்க அதிகமா இருக்கானோ அவன் ஏரியால பேசுவானுங்க. ஏன்னா நீ சொன்னதெல்லாம் அங்கதான் வருது. அவன் கட்சிக்காரனும் சிரிப்பானே, தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கேங் ஃபுல்லா பூமர் கேங் போல இருக்கு. உட்காந்து நடிகை தொட்டு பேசினானாண்டா, சோப்பு போட்டானாண்டா, அவன் அத பண்ணுனானாண்டா. நினைச்சேன் டேய் இன்னும் இவ்வளவு அவுடேட்டடாவடா இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் ஒரு நியூ அவுடேட்டட் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இது என்ன பிரமாதம். நான் ஒன்னு சொல்றேன், ஒண்ணு கேக்குறேங்க. விஜய் சட்டத்துக்கு புறம்பா எதனா பண்ணாரா? படத்துல தூக்கி உள்ள போட முடிச்சா? நீ சொல்ற லெவலாம் தப்புன்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்கா?
இந்த விஷயம் எல்லாம் இந்த பண்ணாங்க. பண்ண எப்படி இல்ல போடுமா? நீங்க வேற இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல நீங்க இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா விஜய் இப்போ இதெல்லாம் பண்ணாரு, எங்க பண்ணாருன்னு கேட்டா சன் பிக்சர் ப்ரொடக்ஷன். டேய் நீ தானே பண்ண சொன்ன. அது இல்ல அந்த ஆள் இல்ல இல்ல இப்ப நடிக்கிறது என்ன பண்ண முடியும், சொல்றதுதான் நடிக்க முடியும். நீ படத்தை பாக்குற, சென்சார் ஆகுது, நீ தான் டிஸ்ட்ரிபியூட்டரும் பண்ற. ஒரு படம் ஒரு சீன் பிடிக்கல, இது தப்புவோம் கொள்கை அப்போவும் ஆச்சு தானே போயிடுது. இல்ல ஓம் ப்ரொடக்ஷன் தான் ஆச்சு, அதுவும் ப்ரொடக்ஷன் இல்ல தானே. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, ல- நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க பாக்கலாம். பூமர் 197 இங்கிலீஷ்ல சொல்லு. 197. 197. நீங்க தான் தப்பு பண்ற. I don't know. 193 அது வந்து நான் 193. சின்னவன் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி நீங்க English. தப்பா பேசுறனாலதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாம். 197 நான் 183 156 நான் 142 ஐயோ. ஏய், இல்ல 1900 இல்ல இல்ல சரி நான் ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப இப்ப இங்கிலீஷ் பேசுறீங்க. நீங்க ஒரு நாள் கிறிஸ்டியான மிஸ்டேக் பண்றதை எடுத்து நான் உன்ன என்ன பண்ண போறேன் பாரு. ப்ரோ once அவன் ஏதோ பூமர் மாதிரி எடிட் பண்ணி போடுவான் ப்ரோ. ஒழுங்கா எடிட் பண்ணி போடட்டும், நானும் வெயிட் கட் பண்ணி கட் பண்ணி நான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். 963 crores. இது எப்படி சாரி தமிழ்ல நான் சொல்லுவ? DMK, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சாரி இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல நீ இப்ப கேள்வி இல்ல இல்ல கேட்டேன்னு இப்ப நீ எனக்கு இப்ப தெரியும், நீ ஆனா இந்தியில யாரு இல்ல கிட்ட இல்ல இந்த கேள்வி இல்ல இல்ல இப்ப நீ இல்ல இப்ப இந்தியில பொம்மரே கேள்வி கேட்க தெரிஞ்சவனுக்கு யாருகிட்ட கேட்கணும்னு தெரியலையே பொம்மரே. சரி என்ன அது இல்ல, பொறுத்தவரை 963 கோடி. இன்னும் எப்படி தெரியுமா படிப்பாரு? 963 கோடி. அதே எங்க அப்பா சானத் ப்ரோ ஏய் 2 பேர்கிட்ட இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. எப்படி அப்ப இருக்கீங்க? மத்த மினிஸ்டர் எல்லாம் தொட்டோம்னா எவ்வளவு கண்டென்ட் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ஒரு பேசிட்டோம். சொல்லு சொல்லு பேசலாம் கேட்டீங்களா? எதிர்கட்சியில நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அததான் அதுக்குதானே ப்ரோ அதுதான் ப்ரோ நிதர்சன உண்மை. நிதர்சன உண்மையே அதுதான். இவங்க தாங்க ஏதோ இது பண்றேன்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன் பண்றாங்க. இல்ல என்ன கேட்டா இல்ல விஜய் அடிக்கிற நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறானுங்க. விஜய் எல்லாம் ஓட்டாம இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யுனைடெட் ஆப்போசிஷன்ங்கிற வாய்ப்பே இல்லை. அதாவது இப்ப என்டிஏ பிளஸ் அலையன்ஸ்னு இவங்க சொன்னா கூட இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை இபிஎஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாப்புல, இபிஎஸ் அண்ணாமலை ஏத்துக்க மாட்டேங்கிறாப்புல. உள்ளுக்குள்ள தம்பி இதுல உள்ள வந்து ஒண்ணு கலக்கலான்னு பாக்குறாங்க. இதுல யாராச்சும் ஒருத்தர் ஆல்ரெடி அந்த அலையன்ஸ் வீக்கா இருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் இந்த டிடிவி அப்புறம் பாமக அப்புறம் நாம் தமிழர் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்தா மேபி அவங்க ஸ்ட்ராங். அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. நீ சப்போஸ் அண்ணாமலை எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஓட்டு இப்ப லாஸ்டா வந்திருக்குன்னா அது காரணம் சரி ஒரு யங் லீடரா ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி வந்துட்டு இருந்ததுனால வந்துச்சு. இல்லைன்னா 2% கூட தேராது. இப்ப இப்ப சப்போஸ் இபிஎஸ் தூக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அங்க தம்பிதுரை கேம் ஆடுறாங்கிறாங்க. அது நடந்துச்சுனாலும் சுத்தம் ஏடிஎம்கே டிவிசிவ் ஆயிரும் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இபிஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும் சேலம் பெல்ட்ல ஸ்ட்ராங்கு அந்த சைடு. இப்ப எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு லாபம் மாதிரி எல்லாம் தெரியுது. எது நடந்தாலும் ஏதாச்சும் நடக்கும். அது எது நடந்தாலுமே அது என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ லாஸ்ட் மீட்டிங்ல வந்து ஆதவ அர்ஜுன் ஒரு இது சொல்லியிருப்பாரு. 1 இயர்ல நீங்க எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஜெயலலிதா வந்து எதிர்கட்சி தலைவியா இருக்கும்போது எதிர்கட்சி அரசியல் அவங்க பண்றதே ரொம்ப கம்மியா தான் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட் ஒரு 2 and 3 months முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிருவாங்க. அங்க அடிக்கிற அடிதான். அதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சு வேட்பாளர் எல்லாம் போட்டுட்டு நிக்கிற வேட்பாளர் பேர் தெரியுதோ இல்லையோ, ஜெயலலிதா வராங்க பேசுறாங்க, அந்த ரெட்டர் லட்சணம் அதை நோக்கி மட்டும் தான் அந்த எலெக்ஷன்றது போகுமே தவிர வேற எந்த டாக்கும் இருக்காது. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு கேம்பெயின் போக போறாரு. ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு ரவுண்டு. அடுத்து எலெக்ஷனுக்காக மறுபடியும் அவர் போய் ஆக்கணும். அந்த 2 ரவுண்ட்லயும் தான் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட ஒரு அரசியல் ஒன்று நடக்கும். கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு அடி விடும். அதை விட அதிகமா டிஎம்கே அந்த அடி விடும். இன்னைக்கு 18% அந்த ஓட் பேங்கிங்ன்றது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய யூகம் படி ஒரு 25 இருந்து 30 வரைக்கும் நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இந்த கூட்டணி மாற்றம் வேற நிறைய நடக்கும். அதனாலே நிறைய சொதப்பல் நடக்கும். அது நமக்கு சாதகமா வரும்.
ஏன்னா இப்போ மக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்த கூட்டணின்றது வேற. இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து பிஜேபி கிட்ட போய் விழுந்துருச்சு. அது நமக்கு இன்னும் பிளஸ் ஆகிடுச்சு. டிஎம்கேவோட ஆன்டி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் ஆகுதோ இல்லையோ, இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகிடுச்சு. டாபிக்கே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பத்திரிகையாளர் மணி வந்து பேசிட்டு இருந்தாரு ஒரு விளம்பரத்தை. மதியம் நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். விஜயை பத்தி சப்போர்ட்டாவா பேசிக்கிட்டே வந்தவரு, அதாவது திமுக வெல்ற அளவுக்கு விஜய் திறமை இருக்கு அப்படின்ட்டு அவர் பேசிட்டாரு. ஏடிஎம்கேவோட விஜய் முந்திருவாருன்னு அவர் பயந்துட்டாரு. இல்ல ஏடிஎம்கே எல்லாம் விஜய் முந்த முடியாது. என்டிஏ கூட்டணின்றது வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து அது வந்து ஏத்துக்கூட ஒரு கூட்டணியா வரும்னு அப்படியே மாத்துறாரு. பாஜகவும் அடிக்கிறாரு. ஆனா ஏடிஎம்கேன்னு வரும்போது அவர் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசுறாரு தெரியுது. அவங்களால ஒரு பதட்ட நிலை உருவாகுது. ஒரு நடுநிலையாளராலே அந்த ஸ்ட்ரென்த்ல நிக்க முடியல. விஜய் வந்து நின்னாலும் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்ற அந்த ஸ்ட்ரென்த்ல வந்து டிஎம்கேவால நிக்க முடியல, பிஜேபி தமிழ்நாட்டுல எந்த கட்சியாலுமே நிக்க முடியல இன்னைக்கு. மக்கள் வந்து அதான் என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆட்சியை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான ஆட்சி எப்ப கொடுக்க முடியும்னா, அந்த ஸ்டேபிளான ஆட்சி கொடுக்குற லீடர் வந்து முதல்ல அவரு ஸ்டேபிளா இருக்கணும். அவரு வந்து அந்த கட்சியில வந்து அன்டிஸ்பியூட்டடா இருக்கணும். இப்ப டிஎம்கேல ஸ்டாலின் இஸ் அன்டிஸ்பியூட்டட். இப்ப ஏடிஎம்கேல லாஸ்ட் டைமே அந்த பிரச்சனை வந்துச்சு, வெதர் எடப்பாடி இஸ் அன்டிஸ்பியூட்டட் லீடரா அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டு இப்பதான் கொஞ்சம் இபிஎஸ் நிம்முறும் போது, இப்ப திருப்பி தம்பிதுரை வர்சஸ் இபிஎஸ்ன்னு வந்துச்சுன்னா அது என்டையர் கேமே மாத்திரும். அப்ப வந்து எல்லாருமே இப்ப யார் முன்னு வச்சாலும் அந்த அப்போசிஷன் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல வந்துருச்சுனாலே முடிஞ்சிருச்சு. அந்த கம்ப்ளீட் அப்போசிஷனே முடிஞ்சிருச்சு. அன்ஸ்டேபிள் லீடர் அங்க ஓட்டு போடவே யோசிப்பாங்களா, நாளைக்கு என்ன வேணா மாறும். தம்பிதுரை என்கிட்ட 40 எம்எல்ஏ இருக்கம்மா, 30 எம்எல்ஏ இருக்கம்மா. ஸோ அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஸோ பெரும்பாலான நியூட்ரல்ஸ் வந்து அப்படியே அதை ஒதுக்கிடுவாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் செகண்ட் திங், டிஎம்கே சைடில் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். கம்யூனிஸ்ட் வந்து இந்த சாம்சங் போராட்டத்தில் வந்து சரி, நிறையா இப்போ இந்த பிரச்சனைகள்ல வந்து ரொம்ப அன்ஃபேவர்டாக இருக்காங்க டிஎம்கே அலையன்ஸ் கிட்ட. ஸோ யாருக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் வந்து அங்கேருந்து ஃபர்ஸ்ட் கைண்டிக்கிறதுக்கான ஒரு பாதையா கம்யூனிஸ்ட் அங்கேருந்து வெளில இல்ல வருவாங்க எனக்கு தோணுது விஜய் பக்கம். இல்ல ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் நான் நீங்க சொன்ன டாபிக்ல ஒரு விஷயம், இந்த அன்டிஸ்பியூட்டட வந்து மறக்கவே முடியாத லீடரா கன்சிடர் பண்றதுல வந்து நான் டிஎம்கே சொல்றது ஏத்துக்கிறேன். மிச்ச கட்சி எல்லாம் ஏன் எப்படி இருக்கானுங்கன்னா வாட்டர் ஃப்ளோ இருக்காங்க. அண்ணாமலைக்கு எப்ப அந்த பதவி போகணும்னு தெரியாது. ஏன் திமுக என்டிஏ அலையன்ஸ்ல அண்ணாமலையால சொல்ல முடியுமா நான் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்? என்டிஏ அலையன்ஸ்ல யாரால அதை சொல்ல முடியும்? இன்னும் வரையும் அது அந்த விஷயமே யாராலும் சொல்ல முடியாது. சொன்னா போயிடும். இப்ப அண்ணாமலையை தைரியமா சொல்ல சொல்லுங்களேன், நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்ல சொல்லுங்க. என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தே 4 பேர் போவானுங்க. 4 பேர் போவாங்க. உங்களோட அலையன்ஸோட உங்க ஸ்ட்ராட்டஜியே தானே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே பிஜேபி பண்றது என்னன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரை டிசைட் பண்ணி என்ன பண்ணி எப்படி போட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் தானே பார்ப்பாங்க. என்டிஏக்கு முதல்ல யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் முதல்ல சொல்ல முடியுமா? கிடையாது. டிஎம்கேலயும் டிவிகேல மட்டும்தான் இந்த அன்டிஸ்பியூட்டட் லீடரு. அதுதான் பிரச்சனை. ஆமா, தொண்டன்ல இருந்து தலைவர் யாரை கேட்டாலும் இவங்க தான் தலைவர் சொல்லி கை காட்டுற ஆளு. சொல்லுங்க. இல்ல, இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. அதுக்கு தான் இப்ப இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது நடக்காது. முன்னாடியே சிஎம் கேண்டிடேட் வந்து இந்த என்டிஏ அலையன்ஸ்ல டிக்ளேர் பண்ண மாட்டாங்க இப்ப இருக்கிற லீடர்ஷிப்பை வச்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 99% இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அண்ணாமலை போயிட்டு இபிஎஸ் தான் சிஎம் அப்படின்ட்டு இப்ப போய் சொல்ல சத்தியமா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ப்ரோ. இப்போ நீங்க தான் வந்து இபிஎஸ்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஆஸ்க் யூ கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ஓகேவா? இபிஎஸ்ஸா நினைச்சு ஆன்சர் பண்ணுங்க, டிவிகே மெம்பரா ஆன்சர் பண்ணக்கூடாது, ஓகே? என்ன கொஸ்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்திப்பீங்களா இல்ல கட்சியை காப்பாத்துவீங்களா? இல்ல இப்ப இபிஎஸ்ஸா இருந்தேன்னா யார வேணா காலை வாரி விட்டு எதை வேணா யாரை ஃபர்ஸ்ட் இப்போ உங்களை காப்பாத்தீங்களா இல்ல கட்சியை காப்பாத்தீங்களா? டவுட்டே கிடையாது. இபிஎஸ்ங்கிற கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இபிஎஸ் இது வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணிருக்காரு, என்னதான் இருந்தாலும் நான் அந்த பதவியில நான் உட்கார்ந்துட்டேன், பொதுச் செயலாளர் அந்த கட்சியில போய் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு இருந்தாலும் காசு இப்போ அவசியமே இல்ல. ஏடிஎம்கேங்கிறது பெரிய கட்சி. நீங்க வந்து நம்ம இதை பத்தி யாருக்கும் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த திமுக அதிமுகவோட ஃபண்ட்ஸ் மட்டுமே ஹியூஜ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுக அறக்கட்டளையா அழகிரியோட பையனுக்கு அது கொடுக்கறதா இருந்தது, என்னமோ முரசொலி அறக்கட்டளையா, அதுவே அந்த மொத்த பட்ஜெட் அந்த ஃபினான்ஷியல் இதுவே ட்ரெஷரியே வந்து ஹியூஜ் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும்.
அவங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கிற மாதிரி டிஎம்கே. இட்ஸ் நாட் லைக் எனி அதர் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியில இருக்குமோ இல்லையோ அந்த கட்சி பதவி இருக்குல்ல, அதுவே ஹியூஜ். அதை வந்து விடவே மாட்டாங்க. அது வந்து மினிமம் கேரண்டி மாதிரி, அதை விடுறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. அதனால வந்து கட்சி வந்து கொஞ்சம் ஷேக் தான். ஏன்னா லேட்டஸ்ட் டாக்ஸ் படி தம்புதுரை கிட்ட 45 எம்எல்ஏ இருக்கு. என்னை சிஎம் கேண்டிடேட்டா பேக் பண்ணீங்கன்னா நான் வந்து இது பண்ணலாங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால அது யாராச்சும் நியூஸ் பாத்தீங்கன்னா ஜெட் செக்யூரிட்டிலாம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு. கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன இவங்க வந்து நான் வந்து நிறைய விஷயம் ஏடிஎம்கேக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதை வந்து இவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸை பத்தி பேசி நம்மளுக்கு 10 பைசா பிரோஜனம் இல்லை. இல்ல அது நடக்கிறது நல்லதுதான். தமிழ்நாட்டுக்கு நடக்கிறது நல்லதுதான். யாருக்கு லாபமோ இல்லையா, நம்மளுக்கு லாபமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு கேட்கவும் பண்றதும். இந்த ஜோக் நம்மளுக்கு நல்லா இருக்குப்பா. நம்ம படத்துல மான்ஸ்டர் நீ சைலண்டா ஒரு செகண்ட் ரோல் ப்ளே பண்ணி இந்த குரூப்லயே நீ ஊபி குரூப் ஆக்கிட்டியா? பாரு ப்ரோ, இன்னொரு ஃபன் நான் சொல்றேன் இப்ப கேளு ப்ரோ. அது வந்து இல்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு the ADMK will become weaker and that alliance itself will become immaterial. Otherwise ADMK will become weaker in the sense will know the real strength and accept the alliance of TVK going forward. Maybe ஒரு அக்டோபர் நவம்பர்ல they might இது வந்து நினைச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஆல்ரெடி ஓபிஎஸ் போயாச்சு, இந்த சைட் போயாச்சு. இபிஎஸ் வந்து என்ன நினைப்பாருன்னா, நீங்க எல்லாரும் கிளம்பினாலும் பரவாயில்ல, கட்சி எந்தன்னு ஹோல்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போது பார்கெனிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். இப்போ டிவிகே வந்து ஏற்கனவே வந்து தேவர் பிச்சிங் ரூமர்ஸ் வேர் தட் தேவர் பிச்சிங் ஃபார் டெபுட்டி சிஎம் கேண்டிடேட் அண்ட் அதர் திங்ஸ். இத்தனை சீட்டு 90 சீட்ஸ் 80 சீட்ஸ் கேட்குறாங்கன்னா அது வந்து ஏர்லியர் இப்போ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல தேவர் ரிஜெக்டிங் தட். நாளைக்கு வந்து தளபதி ப்ரோ அதெல்லாம் ஊபி ப்ரோபகண்டா ப்ரோ. சாவறவங்களுக்கு நம்ம சிபிஆர் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்க ட்ரை பண்றோம் ப்ரோ. புரியுதா? இந்த அலைன்ஸோட அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்குமான்றதே நான் ரொம்ப தெரியாது. இருங்க நான் ஒன்னு சொல்றேன். அந்த டிஸ்கஷன் வந்து பொய்யே வச்சு அந்த டிஸ்கஷன் வந்து நடக்கல. நடந்த மாதிரி ஏதாவது ரூமர் டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தா சாக போறவங்களுக்கு சிபிஆர் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்க போறோம் நம்ம. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அவங்க முட்டை செத்துற போறவனுக்கு நம்ம தான் சிபிஆர் கொடுத்து காப்பாத்துற மாதிரி. அது ஒன்னு எதுக்குடா போய் நான் காப்பாத்தணும்? அததான் சொல்றேன். அதுதான் அந்த அலைன்ஸோட இல்ல. அண்ட் செகண்ட் திங் ஒன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப வர்ஸ்ட் கேஸ் நான் சொல்றேன். இப்ப தளபதி விஜய் வந்து தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் கட்சி விட்டு போவீங்களா? சான்ஸே இல்லை. ஸோ வெற்றியோ தோல்வியோ நீங்க தளபதி விஜய்க்காக என்னைக்குமே கூட இருப்பீங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி 5 வருஷமா ஆட்சியில இல்லாதவங்க இருக்காங்க. ஆல்ரெடி ரெடியா இருக்கானுங்க, எந்த கட்சியில போலாமா அந்த கட்சியில போலாமான்ட்டு. ஒருவேளை இந்த வாட்டியும் இபிஎஸ் வந்து தனியா நின்று தோத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி வந்து கண்ணாமரான்னு உடைஞ்சிரும். ஒண்ணுமே இருக்காது. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி தான். இது வந்து டூ ஆர் டை எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏடிஎம்கேக்கும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாருக்கு அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட கூட்டணியா கூட இருக்கலாம். அதுக்கான காலத்தின் அதெல்லாம் அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த அந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலெக்ஷன் 26ல நான் சொல்லல, 26ல நடக்க சான்ஸே இல்ல. ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்ல. அந்த சைட்ல வந்து அந்த கட்சி கணாமலாம் உடஞ்சி அப்படிதான் ஆகும். அப்படி போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அந்த கட்சி. அவ்வளவுதான். நீங்க சொன்னதை வச்சு நான் அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களை அதை கேட்டேன். உங்களை காப்பாத்திக்க பாப்பீங்களா, உங்களை ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்களா, அதுக்கப்புறம் நீங்க வந்து கட்சியை பாப்பீங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அவரை தான் காப்பாத்திக்க பாப்பாரு. அதுக்காக தான் ஹி விசிட் நவ் டெல்லி. ஏன்னா அது வந்து ஒரு சைட்ல வந்து அவங்க மருமக வீட்டுல வந்து ரைடு போச்சு. அந்த ரைடு போனதுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து டைரக்டா டெல்லி விசிட் போய் பண்ணாரு. டெல்லி விசிட் பண்ணி எனக்கு என்னன்னா, யூஆர் ஆப்போசிட் லீடர். நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆப்போசிட் லீடரா இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கட்சியில, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கட்சியில லீடரா இருக்க, எல்லாம் ஃபுல் நினைச்சிட்டு ஃபன் பண்றீங்களா? இங்க பண்ணாத போராட்டம் நான் அமித்ஷா கிட்ட போயிட்டு மனு கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு சிரிப்பா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. உங்க கட்சிக்காரங்களே முட்டு கொடுக்குறவங்க கூட சிரிப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா? இல்லங்க, இப்ப அமித்ஷாவே அவரை முக்க பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாளே வந்து ஆமா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம்னு சொன்னது. ஆமா அது பண்ணு ப்ரோ. இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இங்க உங்களுக்கு வந்து நீங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு நான் போய் பாண்டிச்சேரியில தண்ணி குடிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கு. அடைக்கிற இடத்துல இல்ல, நடக்கிற இடத்துல போராட்டம் பண்ணி அதுக்கு நீ அதுக்கேத்த இது பண்ணணும், விஷயத்த பண்ணணும். நான் போய் அமித்ஷா பார்க்கணும், என்ன ஃபன்னு தான் பண்றீங்க. இப்ப எப்படி நடுவுல துரைமுருகன் போனாரு, செந்தில் பாலாஜி போனாரோ அந்த மாதிரிதான் இருக்கு.